வணக்கம், நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் லிட்ரேச்சர் அண்ட் மாரல் ஐடியாஸ், மாரல் அப்ரோச்சை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மாரல் அப்ரோச்சுன்றது என்னன்னா, மனிதர்கள் எப்படி வாழணுன்றத இலக்கியம் எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றது தான் மாரல் அப்ரோச். இது பழங்காலம் தொட்டு இந்த அப்ரோச் இருக்குது. பிளாட்டோ அவருடைய ரிப்பப்ளிக்கில் போயட்ஸ் எப்படி இந்த மாரல் எஃபெக்டை அவங்களோட எழுத்துக்களை பிரதிபலிக்கிறாங்கன்றதை பற்றி எழுதியிருக்காரு. ஹொரேஸ் கவிதைன்னா அதில் ஒரு அழகுணர்ச்சி இருக்கணும், அது வெளிப்படணும்னு சொல்லும் போது அதே சமயத்தில் அந்த மாரல் ஐடியாஸும் அது மீறக்கூடாது, மனிதனை நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப கண்டிப்பாக இருந்தார். சர் ஃபிலிப் சிட்னிக்கும் அதே கருத்து தான். டாக்டர் ஜான்சனும் அவரோட த லைஃப் ஆஃப் போயட்ஸில் ரைட்டர்ஸ் அவங்களுடைய படைப்புகளில் அந்த மாரல் கண்டென்ட்டை எப்படி கையாண்டிருக்காங்க அப்படின்றத பற்றி குறிப்பிட்டிருக்காரு. மேத்யூ ஆர்னல்டும் ஹை சீரியஸ்னஸ் ஆஃப் ஆர்ட்டில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதை எப்படி சொல்கிறோன்றது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம் அதுன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டை தான் நம்ம கவிதைகள்லையோ இல்லை எந்த எழுத்து வடிவத்துலையோ நம்ம பார்ப்போம், எந்த வடிவமாக இருந்தாலும் சரி. ஆனால் அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா எதை எப்படி சொல்கிறாங்க, ஹவு, அதே சமயத்தில் என்ன அவங்க சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் மனிதர்களை போய் அதை படிக்கிறவங்கள போய் சேருது. அதே சமயத்தில் 20ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த நியோ ஹியூமனிஸ்ட் அப்படின்ற அந்த ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிக்ஸ் இந்த மாரல் இவாலுவேஷனில் ஈடுபட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கியன்றது மனிதர்களுடைய மனநிலையே எந்த அளவுக்கு அது தொடுது, அதனால் மனிதர்களுடைய ஐடியாஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் எந்த அளவுக்கு அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. பாதிப்புனா நல்ல விதமாக இருக்கலாம், கெட்ட விதமாக இருக்கலாம். அப்போ நல்வழிப்படுத்துதா அப்படின்றத பற்றி தான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ரினேசான்ஸ் ஹியூமனிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனிதனுக்கு ரீசனிங் பவர் இருக்குது, அதே சமயத்தில் மனிதர்களுள்ள ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்டும் இருக்குது. இதை நம்ம மிருகங்கள்லேருந்து எதிர்பார்க்க முடியாது. மனிதன் சுதந்திரமானவன் தான். அதனால் அவனுக்குள்ளே இருக்கிற, அதாவது மனிதனும் ஒரு விலங்கு தானே, அந்த விலங்கோட உணர்வுகள் வரும்போதும் அவன் இந்த ரீசனிங் அந்த பவர் இருக்கிறதுனால அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஒரு விலங்கு மாதிரி நடந்துக்காமல் மனிதன் மாதிரி நடக்கிறதுக்கு செயல்படுத்துகிறான். அப்போ பார்த்திங்கன்னா விடுதலைன்றது வெறும் லிபரேஷன் மாத்திரம் இல்லை, எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எப்படி நடந்துப்போம் அப்படின்றது இல்லை. நம்ம கூட இருக்கிற அந்த இன்னர் லாவை நம்ம அந்த இன்னர் லாக்கு பணிஞ்சு நம்ம நடந்துக்கிறது தான் ஃப்ரீடம். அப்போது இந்த வாட்ச் வேர்ட்ஸ் ஆஃப் ஹியூமனிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர், ரெஸ்ட்ரெயின், டிசிப்ளின், இதுதான். அதே சமயத்தில் 20ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஒரு ஃபிலாசபிக்கல் பொசிஷன் இருந்தது. இது ஆக்சுவலாக அமெரிக்காவில் தான் ஆரம்பிச்சது. பால் எல்மர் மோர்ன்றவர் அவருடைய ஷெல்பியன் எஸ்ஏஸில் 1904 இதை பற்றி எழுதிட்டுருக்காரு. அதே சமயத்தில் தான் இர்விங் பேபட்டும் இதை பற்றி எழுதியிருக்காரு. அமெரிக்கன் காலேஜும் 1908 இதை பற்றி அவங்க வெளிப்படுத்தினே தான் இருந்திருக்காங்க. நிறைய பேர் கடந்த காலத்தை பற்றி ஒரு தாக்குதலாக எழுதினாலும் பேபட்டும் மோரும் கடந்த காலத்தில் இருந்த இலக்கியங்களை அவங்க டிஃபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்காங்க. அதாவது நம்ம முன்னேறி போனோன்னா நிறையா நம்ம ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் பற்றி ஒரு ஸ்கெப்டிக் கிரிட்டிசிசம் தான் இருக்கும். ஆனால் நம்ம முன்னேறணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பழையசையும் வேல்யூ பண்ணணும். அதே மாதிரி நம்ம இந்த செல்ஃப் எக்ஸ்பிரசிவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஆர்ட்ஸில் அப்படின்றத எல்லோருடைய ஒரு எண்ணமும். போக போக நிறைய பேர் இவங்களோட எண்ணத்தோடு உடன்படிஞ்சாங்க. அப்படி பார்த்த முக்கியமான எழுத்தாளர்கள்னு பார்த்தா நார்மன் ஃபோஸ்டர், ஹாரி ஹேடன் கிளார்க், ஜிஆர் எலியட், ராபர்ட் செஃப்னர், ஃப்ராங்க் ஜெவிட் மேத்தர், கார்கன் முன்சன், அப்புறம் ஸ்டூவர்ட் ஷெர்மனும் பிராட்டும் கொஞ்ச காலத்துக்கு இவங்களோட தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அதுதான் நியோ ஹியூமனிஸ்ட் ஸ்கூலுன்னு சொல்லுவோம். இவங்க 2 லிட்ரரி டெண்டன்சியை எதிர்ப்பாக எடுத்தாங்க. ஒன்று நேச்சுரலிசம், இன்னொன்று ரொமான்டிசம். நேச்சுரலிசமை ஏன் எதிர்த்தாங்கன்னா, நேச்சுரலிசம் மனிதர்களை கொஞ்சம் ஒரு படி இறக்கி அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ வில் ரெஸ்பான்சிபிலிட்டியை மறுத்தாங்க. அதே மாதிரி ரொமான்டிசிசம் பார்த்திங்கன்னா அது இந்த ஈகோ அண்ட் சிம்பத்தியை அன்ரெஸ்ட்ரெயின் எக்ஸ்பிரஷனோடு எடுத்துன்னு போயிடுச்சு. நீ என்ன வேணால் வெளிப்படுத்தலான்ற மாதிரி எடுத்து போச்சு. அதனால் இந்த நியோ ஹியூமனிஸ்ட் இது ரெண்டுத்தையுமே எதிர்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் மொராலிட்டி, இது மூலமாக அவங்க ஒரு எத்திக்கல்
ஹைப்பர் ஆர்த்தடாக்ஸிக்குள்ளே போயிட்டு இருந்ததுனால அவங்களால இதை ஏற்றுக்க முடியல. அதே சமயத்தில் இவங்களுக்குள்ள ஒரு மாரல் ஏர்னஸ்னஸ் இருந்தது. ஏன்னா மனிதனோட இயல்பு இந்த அழகுணர்ச்சியோட ஏஸ்தட்டிக்னா அழகுணர்ச்சி, இந்த ஏஸ்தட்டிக் சென்சிட்டிவிட்டியோடு கலக்கும் போது அப்போது அவங்க எவ்வளோ தாட்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாரல் அப்ரோச்சுன்றது ஏர்லி 30ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போச்சு. ஏன்னா அப்போ புதுசாக ஆண்டாலஜிக்கல் சோஷியாலஜிக்கல் அப்ரோச்சஸ் மேலே தான் அப்போ இருந்த யங் கிரிட்டிக்ஸ்க்கெல்லாம் கண்ணு போச்சு. அது மாத்திரம் இல்லாமல் பேபட்டோட இறப்பு 1933, மோரோட இறப்பு 1937 நிகழ்ந்ததுனால இந்த மாரல் அப்ரோச்சை தாங்கி பிடிச்ச 2 பெரிய தூண்களை இழந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்காக ஹியூமனிசம் முழுசாக போயிட்டுன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் மாடிஃபை ஆகி ரிலீஜியஸ் ஹியூமனிசமாக திரும்பி வந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த செஞ்சுரியில் ஹியூம்ஸ் அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அது அவருடைய நிலைப்பாட்டுக்கும் நியூ ஹியூமனிஸ்க்கும் நடுவில் இருந்து அந்த டிவிஷனை வெளிப்படுத்துச்சு. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, இவங்க ரொம்ப சாஃப்டாகவும் கன்ஃபியூஸ்டாகவும் இந்த ரொமான்டிசிசமில் இருக்காங்க, இதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் எதுக்கிட்ட வந்ததுன்னா, இந்த மொரலிஸ்ட் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, எதைன்னா இவங்க சூப்பர் நேச்சுரல் சாங்ஷன் ஃபார் த மோரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது கலை வடிவத்தில் எந்த கலை வடிவமாக இருந்தாலும் அதை அக்னாலேஜ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதுல தான் நின்றுச்சு. ஏன்னா இந்த நியூ ஹியூமனிஸ்டே இதை பற்றி ஒரு சரிவான தெளிவில்லாமல் தான் இருந்தாங்க. பால் ஹெல்மெட் மோர் இன்ஸ்டிடியூஷனல் ரிலிஜனோட அவர் அசோசியேட்டாக இருந்தார். அதே சமயத்தில் ஜிஆர் எலியட் என்ன சொன்னார்னா, ரிலிஜன் அண்ட் மொராலிட்டி இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புக்கு நடுவில் இருந்தார். அப்போ பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குரூப்பே பேபட்டை ஃபாலோ பண்ணியிருந்தாங்களே, அவங்களாம் செக்யூலர் இல்லைன்னா ரிலிஜியஸ் நான் கமிட்டலில் இருந்தாங்க. அதாவது நாங்கள் கடவுளை நம்பலை, இல்லை நம்புகிறோம் ஆனால் அதுக்காக அதை நாங்கள் ப்ரொபகண்டா பண்ணலை அப்படின்ற நிலைமையில தான் இருந்தாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1927 29 டிஎஸ் எலியட் பேபட்டையும் ஃபாரஸ்டரையும் வெளிப்படையாகவே கிரிட்டிசைஸ் பண்ணார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, மொராலிட்டி அது எந்த விதமான இதுவும் இல்லை, யாரையுமே அவங்க ரீசனபிள் பிலீஃப் இல்லாமல் கம்பல் பண்ண முடியாதுன்றது அவருடைய எண்ணம். கடைசியில் அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட்ஸை ரெக்கமெண்டேஷன் பண்ணுற மாதிரி தான் போயிடுச்சு. அதாவது ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னாலே மாரல் ஸ்டாண்டர்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் போயிடுச்சு. அதுவே தான் அதோட சீஃப் அலியன்ஸாக இருந்த ரிலிஜனோட. அப்போ தான் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் ஹியூமனிஸ்ட்டுன்னு வந்தாங்க. அதுவும் முக்கியமாக டிஎஸ் எலியட்டி நம்ம சொல்லலாம். அதை நிறைய கிரிட்டிக்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. அதில் முக்கியமான கிரிட்டிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எட்மண்ட் ஃபுல்லரும் ஹயட் வேகனரும் தான். இப்போ எஃப்ஆர் லிவிஸ் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சில இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸ், அப்புறம் யார் வின்டர்ன்ற அமெரிக்கன்ஸ்லாம் இந்த ட்ரெடிஷ்னல் கன்சர்ன்ஸ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய மாரல் என்ஸை பற்றி தான் அவங்க ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. நிறைய கிரிட்டிசிசம் ஆஃப் மார்க்சிஸ்ட் இந்த மாரல் பேஸில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தியரி ஆஃப் ஹியூமன் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை மார்க்சிஸ்ட் இன்னும் நல்லா புரிஞ்சுட்டுருக்காங்க. ஏன்னா அது ஒரு சோஷியல் அப்ரோச் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவங்களுக்கு பட்டுது. அதே மாதிரி நிறைய ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிக்ஸும் இன்னமும் அந்த மாரல் வியூவிலே தான் இருந்தாங்க. இப்போ டிஎஸ் எலியட்டே அவரோட ரிலிஜன் லிட்ரேச்சரில் இந்த ஸ்பிளிட்டை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இலக்கியத்தோட கிரேட்னஸே அந்த லிட்ரரி ஸ்டாண்டர்ட்ஸில் தான் இருக்குது. அதாவது இது இலக்கியமாக அது இல்லையான்றது லிட்ரரி ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி தான் சொல்கிறோம். அதே சமயத்தில் ஆலன் டேட்டும் ஜான் க்ரோசமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மொராலிஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் அந்த இலக்கியத்தோட கிரேட்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி சோலி லிட்ரரி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கணும்னா கண்டிப்பாக மாரல் வேல்யூஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாரல் அப்ரோச் என்னன்னா, மனிதர்கள் இப்படி இப்படி வாழ்ந்தால் தான் இந்த சமுதாயம் நல்ல வழியாக இருக்கும். அதே மாதிரி மனிதனும் ஒரு அமைதியாக ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழறதுக்கு அவன் இப்படியெல்லாம் இருக்கணும், இந்தந்த விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம்ல. தவிர்க்கிறதுலாம் நெகட்டிவ் பார்ட்டாகவும் மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளை பாசிட்டிவ் பாயிண்ட்டாகவும் எடுத்து சொல்ல வேண்டியதான் மாரல் அப்ரோச் அப்படின்ற அந்த அப்ரோச்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.